ஹே காய்ஸ் எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. இன்றைக்கி மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தோம் சாரீ. அது வந்து அன்பாக்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். இது வரைக்கும் ஒரு 20-25 ஐட்டம் கிட்டத்தட்ட மீஷோவில் ஆர்டர் போட்டிருப்பேன். லாஸ்ட் 2-3 இயர்ஸாகவே நான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்படி சொல்கிறது, வித்தின் 4 டேஸ்லேயே வந்துருச்சு. ஆர்டர் போட்டு 4 டேஸ்லேயே வந்துருச்சு. எப்போயுமே 8 to 10 டேஸ் வந்து ஆகும். மேக்ஸிமம் 8 டேஸ்லேயே எனக்கு வந்து கிடச்சிரும். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி வந்து 4 டேஸ்லேயே வந்துருச்சு. எங்கள் அம்மா சொன்னாங்க, இன்றைக்கி வந்து மீஷோலேருந்து வந்திருக்கு பாப்பா, ஆர்டர் போட்டியான்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தேன், பட் வந்து 10 நாள் ஆகும்னு சொல்லி வச்சுருந்தேன். பட் பார்த்தா 4 டேஸ்லேயே வந்துச்சுன்னா எங்கள் அம்மா வந்து கேட்குறாங்க, முன்னாடியே ஏதாவது ஆர்டர் போட்டியா சொல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது சீக்கிரம் வந்து எனக்கே வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். இந்த சாரீ தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். எடுத்தோடனே வந்து ப்ளவுஸ் பீஸ் தான் வந்துருந்துச்சு. எந்த அர்த்தத்தில் வந்து ஸ்கொயராக ப்ளவுஸ் பீஸ் கொடுக்காம அப்படி ரெக்டாங்கிளாக கொடுக்குறாங்கன்னு தெரியல. அது வந்து தைக்க முடியுமான்னு தெரியல. கை கொஞ்சம் லென்த் வைக்க சொன்னால் கூட துணி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் கை லென்த்தாக வச்சு தான் ஆகணும். ஏன்னா பார்டரில் வந்து பீடர் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது வந்து பீடர் ஃபுல்லாகவே வந்து கையில் வர மாதிரி தான் வந்து இது வரும். இப்போ நம்ம வந்து சாரியை பிரித்து பார்க்கலாம். என் டெலிவரி வேணால் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்திருக்கலாம். ஆனால் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து இதாக தான் வந்திருக்கு. குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் ஆர்டர் போட்டதை வந்து பிக்சர் நடுப்பு இப்போ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். பட் வந்து இது வந்து என்ன மெட்டீரியல்னால் வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல் தான் சொல்லியிருந்தாங்க. பட் வந்து பாலிஸ்டர் மிக்ஸ்டு மாரி தான் இருக்குது. பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு அப்படி தான் இருக்குது. நான் ஆர்டர் போட்டது வந்து இது தான். பட் வந்து அதுக்கும் இங்கே சம்மந்தம் இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த காப்பர் கலர் வந்து எப்படி வந்து நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. இதில் வந்து எப்படி கோல்டு கலர் மாதிரி இருக்குது, அது டல்லாகவும் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்னு தெரிஞ்சு தான் நான் வாங்கினேன். பட் இவ்வளோ ஓப்பனாக தெரியுன்றது எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் ஃபுல்லாகவே தெரியுது அதில். பட் வந்து சாரீ ரொம்ப லைட் வெயிட்டு. நீங்கள் வந்து சப்பியாலாம் இருக்கீங்க, என்னை விட சப்பியாக இருக்கீங்க, நீங்கள் கட்டணும்னு ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சாரீ வாங்கி கட்டி பாருங்கள். உடம்பு இருக்கிறதே தெரியாது. ஈஸியாகவும் கட்டலாம். ப்ளீட்ஸ்லாம் சும்மா சுருட்டினாலே வந்து ப்ளீட்ஸ் வந்துடும். அடியில் வந்து டேசல்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு வேணால் அது ஒர்த்துன்னு சொல்லலாம். கட்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்க சுடிதார் மேலே வந்து கட்டி பார்த்தேன். ஸோ வந்து இது மாதிரி ப்ளவுஸ் போட்டு இதுமாரி கட்டிலே ப்ளவுஸ் போட்டிங்கன்னா வந்து ஸ்கூலுக்கு போட்டு போகிற மாதிரி நல்லாயிருக்கும். டீச்சர் போட்டு போகிற மாதிரி நல்லாயிருக்கும் டீச்சர் ஒர்க்குக்கு. இல்லை ப்ளவுஸ் கொஞ்சம் இதாக போட்டிங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நல்லா இருக்குது. புடவை வந்து நிற்கிறதே தெரில. பட் வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப சொல்ல முடியாது. ஜார்ஜெட் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட்டிக்கலாம். புதுசாக கட்ட பழகிறவங்களாம் இதுமாரி கட்டினோம்னா அப்படியே இருக்கும். புடவை கட்டியிருக்க ஃபீலே இல்லை, சுத்தமாக ஒரு ஃபீலே இல்லை. நார்மல் சுடிதார் மட்டும் போட்டிருக்க மாதிரியான ஃபீல் தான் இருக்குது. பட் புடவை கட்டியிருக்கேன். ப்ளவுஸ் பீஸ் நான் காட்டிடுறேன் கிட்ட வச்சு. இதுதான் வந்து இந்த நீல வாக்கில் வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நீல வாக்கில். இது வந்து நம்ம வந்து முதுகுக்கு வச்சுக்கலாம். இந்த பார்டர் நம்ம வந்து முதுகுக்கு வச்சுக்கலாம். இது வந்து கைக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்டர் வந்து ஃபுல்லாக ஸ்டோன் கொடுத்தனால அது கைக்கு தான் வைக்க முடியும். அதே நேரம் வந்து என்னென்னா கை வந்து இந்த லென்த் வைக்கணும் நம்ம எப்படியும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ப்ளவுஸ் வச்சு பார்த்தீங்கன்னா. தச்சு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து இப்படி இருக்கும். இந்த லென்த் இருக்கும். லிட்டரலி இதில் வந்து இவ்வளோ தூரம் வந்து வரும்னு நினைக்கிறேன். பார்டர் மட்டும் இவ்வளோ தூரம் வருது. ஸோ வந்து பார்ப்போம் என்னென்னு. இது வந்து 1 ஃபீட்டில் கட்டும்போது இப்படி தான் இருக்குது. இந்த ப்ளவுஸ் வந்து 2019 வாங்கினது. 2022 வரைக்குமே நான் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் சாரீலாம் நிறையா வாங்க இது யூஸ் பண்ணுறதே இல்லை. பட் இதேமாரி ப்ளவுஸு நிறையா பேருண்ட கேட்டாங்க, எங்கே வாங்கினீங்கன்னு. நான் ஒரு ஷாப்பில் வாங்கினா அங்கேயும் போய் கேட்டப்போ யாருக்கும் அவைலபிளாக இல்லை போல். இந்த ப்ளவுஸை பார்த்து எனக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்காதவங்க யாருமே கிடையாது. ரொம்ப நல்ல ப்ளவுஸ் 700 ருபீஸ்க்கு வாங்கினேன் அப்பயே. பட் அது வந்து இந்த புடவைக்கு மேட்சாக இருந்துச்சு. சரி கட்டி பார்ப்போம்னு சொல்லி கட்டி பார்த்தேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிங்கிள் ப்ளீட்டில் விடும்போது நல்லா இருந்துச்சு. பட் பப்ளிக்லாம் நம்மளுக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்காது பப்ளிக்காக போகும்போது. இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் என்னாப்னா நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து இது வந்து நம்ம ஃப்ளீட் எடுத்து போடும்பொழுது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி டீச்சர் லுக் கொடுக்குது. ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்களாம் கட்டிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பிஹெச்டி ஸ்காலர் இது மாதிரி இருக்கீங்க, ரிசர்ச் ஸ்காலராக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் டக்குன்னு வந்து நிறைய காசு கொடுத்து புடவெல்லாம் வாங்க முடியாது. எப்படியும் வந்து நம்மளுக்கு வந்து நடத்த சொல்லுவாங்க. ஸோ வந்து அப்போ இதுமாரி புடவை வாங்கி சிம்பிளாக நம்ம இருக்கிற ப்ளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணி நம்ம வந்து கட்டிக்கலாம். லைட் வெயிட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதில் வேறு கலர்ஸும் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.